ட்ரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ், காடியா நல்ல நாய் மற்றும் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஏபிடி கொழம்பு மசாலா மற்றும் அஜித் வர்ஷா பாஸ்மதி ரைஸ் மற்றும் எஜுகேஷனல் பார்ட்னர் தலக்ஷ்மி சீனிவாசன் யூனிவர்சிட்டி. இந்த வாரம் நாம் எடுத்துக்கிட்ட முக்கியமான ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொய் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நாம் வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், புதுமனை புதுவிழா, அங்கேருந்து கருமாதி வரைக்கும், அதாவது கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் எல்லாத்திலும் ஒரு மொய் உண்டு. ஆனால் இந்த மொய் வந்து தாங்க பெரிய பிரளயம் உண்டு பண்ணிடுச்சுங்க. மொய் கண்ணீரை கொண்டு வந்தது, துரோகத்தை கொண்டு வந்தது, பிரச்சனையை கொண்டு வந்தது, வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை கொண்டு வந்ததுன்னு தாங்கி பேச இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஏங்க, மொய் வைக்கிறது எவ்வளோ பெரிய அழகு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய கலாச்சாரம் தெரியுமா? நாங்கள் யாருன்னு காட்டுற இடம் தெரியுமா? எங்கள் சொந்த பந்தங்களுக்கிடையே எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்காமல் நாங்கள் மொய் வைத்து எங்களை யார் என்று இந்த உலகுக்கு பறைசாற்றும் ஒரு கூட்டமாக நாங்கள் வந்திருக்கோன்னு இந்த பக்கம் இருக்காங்க. மொய் வைக்க அஞ்சாதவர்கள் இந்த பக்கம் அஞ்சா நெஞ்சன் மாதிரி உட்காந்துருக்காங்க. வெசஸ் மொய் வைக்க அஞ்சுபவர்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. மொய் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது? எல்லா மனுஷர்களையும் சகமாக ட்ரீட் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு சொசைட்டியோடது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். வசதி படைச்சவன் அவன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல போய் பவுண்ட்லேயும் நகை வைப்பான், லட்சத்துலேயும் வைப்பான். வசதி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கடன் படுவான். அப்போ அந்த இடத்துல அவன் கடன்காரனா ஆகிறான். இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து மொய்ங்கிற ஒரு காரணத்தினால அவங்க இவ்வளோ செஞ்சாங்க, இதை நாமளும் செய்யணும் அப்படின்ற ஈக்குவாலிட்டி வரும்போது அந்த இடத்துல அவன் கடன்காரனா ஆகிறான். ஈக்குவாலிட்டி பிரச்சனையா இருக்கு, அதனால செய்ய வேணாம். கடன் படுறான். ஸ்டேட்டஸ் அடிபடுது, சொசைட்டில ஸ்டேட்டஸ் ஆனது அடிபடுது. சொல்லுங்க அடுத்து. இப்போ நான் உங்களுக்கு மொய் வைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் திருப்பி எனக்கு செய்யலை அப்படிங்கிறப்போ நீங்கள் அவ்வளோ பேச்சுக்கு ஆளாகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் பேச்சுக்கு ஆளாகிறது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போது நான் செஞ்சிருப்பேன், எப்பயோ செஞ்சுருப்பேன். அதை நீங்கள் இன்றைக்கி வந்து செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி செஞ்ச மார்க்கெட் ரேட் வேறையாக இருக்கும், இன்றைக்கி செய்கிற மார்க்கெட் ரேட் வேறையாக இருக்கும். வந்திருக்கான் பாரு, இதை வைக்கிறதுக்கு அங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொய்க்காக தான் இன்வைட்டே பண்ணுறாங்க. நான் செஞ்சுருக்கேன், அதை திருப்பி வாங்கணுமா இல்லையா, அதுதான் இன்னைக்கு நிலைமைக்கு வைக்கிறது. மொய்யை கலெக்ட் பண்ண கண்டிப்பா இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் எங்கள் விசேஷத்துக்கு வந்து வைக்க போகிறது பணம் இல்லை, உங்களுக்கு நாங்கள் வச்ச ஆப்புங்கிறதுக்கு பேர் தான் மொய்ன்னு வச்சுருக்காங்க சார். ரியலி சொல்ல போனால் அதுதான். அவங்க வந்து அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் வைக்கிறோம், உங்கள் குழந்தைக்கு நாங்கள் எங்களோட அன்பின் வெளிப்பாடாக வைக்கிறோன்றது பேரில் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது என்னவோ அவங்க வச்சதை விட டபுள் மடங்கு எதிர்பார்க்குறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க வச்சப்போ ஒரு 500 ரூபாய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எப்போ? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வீட்டில் அதே விசேஷம் திருப்பி வரும்போது அது டபுள் மடங்கு ஆயிடுது. அப்போ நான் அந்த இடத்துல அவங்களுக்கு 1000 ரூபாய் வச்சாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கம்மியாக வச்சுட்டோன்னா சோழி முடிஞ்சு சார், அவ்வளோதான். ஒரு பட்டிமன்றத்தை போட்டுருவாங்க. ஃபங்க்ஷன் முடியுதோ இல்லையோ இருக்கிற சொந்தக்காரனை எல்லாம் கூப்பிட்டு மொய் பணம் எவ்வளோ வருதுன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்ப்பாங்க. இவன் கம்மியாக வச்சுட்டானா, முடிஞ்சிட்டான். நான் அவனுக்கு அவ்வளோ வச்சேன், இவன் எப்படி எனக்கு இவ்வளோ கம்மியாக வைக்கலாம், இதுக்கு தான் அந்த ஊர்லேருந்து சீமையிலேருந்து சிலிப்பிக்கிட்ட வந்துட்டானான்னு ஒன்று வைப்பாங்க சார். கண்டிப்பாக இது எல்லா விசேஷங்களையும் இருக்குது. நம்ம என்னன்னா அந்த ஒரு காசிப்பிங் பேசுறதுக்காகவே வட்டம் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட இதை கேட்டலாம். அதாவது இவங்க குற்றச்சாட்டு இப்போ ஆரம்பத்தில் என்னவா இருக்குன்னா, பணத்தை ஏன் பார்க்குறீங்க, குணத்தை பாருங்க, கலெக்ஷனுக்காக எதுக்கு வந்து விசேஷம் வைக்கிறீங்க, மனசை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வைக்கிறதே விசேஷம் வைக்கிறதுக்கே கலெக்ஷனுக்காக தான். ஒரு கல்யாணம்னு ஒன்று பண்ணுறோம் போது நம்ம மொய்யின்றது எதிர்பார்க்குறது வந்து நார்மல் சார். எல்லாரோடைய ஹியூமன் பீயிங் மனசுலையும் இருக்குது இந்த மொய்யின்றது எதிர்பார்க்குறது நார்மல் சார். இதான் அந்த மொய்யின்ற பணம் வரும்போது அது பெரிய லெவலில் வரலாம், சின்ன லெவலில் வரலாம். அதை நம்ம பெருசாகவும் எடுக்க மாட்டோம். ஆனால் மொய்யின்றது ஒரு கிஃப்டாக தான் வருது அந்த இடத்துக்கு. சிறுசோ அன்பளிப்பா வருது. அது வரும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் அது போய் சேரும்போது அது ஒரு உதவி தொகையா தான் அவங்களுக்கு போகுதே தவிர அது ஒரு கட்டாயமாக படவில்லை. இந்த பணம் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போற தம்பதிக்கு ஒரு உதவி தொகையா தான் போகுது. அவங்க அடுத்த வாழ்க்கை நடத்த இது உதவுது. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு உதவி தொகையா தான் போகுதே தவிர அவங்க ஃபியூச்சருக்கு அது ஒரு சேவிங் டெபாசிட் மாதிரி தான் போகுதே தவிர இதை வந்து கட்டாயமாக நீங்கள் செய்யுங்கன்னு எந்த கல்யாணத்துலையும் எந்த பேரண்ட்ஸும் கேட்டதில்லை சார். நீங்கள் வாங்க என் பொண்ணு மாப்பிள்ளையே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கொடுங்க. பேராவூர் நிலந்து வரேன்.
எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா வருஷத்தில் 3 மாதம் ஆனி ஆடி ஆவணி இந்த 3 மாதம் எங்கள் ஊரில் மொய்ன்றது திருவிழா மாதிரி நடக்கும். இப்போ போன வருஷம் ஒருத்தவங்க மொய் பிடிச்சாங்க, 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. 1500 கிலோ கறி போட்டு 10 கோடி ரூபா பிடிச்சாங்க. அப்போ அந்த 10 கோடி ரூபா வந்து வட்டி இல்லாத கடன் தான். இப்போ நம்ம போய் ஒரு பேங்க்லேயே போய் எடுக்க போனோம்னா அப்போ அந்த பேங்க்கில் போய் அந்த 5 வருஷத்தில் அடுத்த வருஷமே அந்த பேங்க்கில் பணம் வட்டியோட கட்டுற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு வட்டி இல்லா கடனாக, வட்டி இல்லா கடனாக இது நம்ம வழக்கத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை நடத்த உதவுதுங்கிறீங்க. அது அன்பின் பரிமாற்றம் தான் சார். அதாவது அவங்க வந்து அதை பணத்தா பார்க்குறாங்க, நாங்கள் மனமாக பார்க்குறோம். இப்போ வெளிநாடுகளில் வந்து RSVP கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. நான் வர முடியலை அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கும்போதே. ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி டைரெக்டாக சொல்ல முடியாது. சொல்லும் போதே நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கும் போதே எங்கள் வீட்டிலேருந்து 2 பேர் தான் வருவோம் அப்படின்னா அது வேற பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ RSVP தான் இங்கே மொய். அதாவது அவன் எனக்காக வந்து ஒரு 200 ரூபா செஞ்சுட்டு போயிருக்கிறான், நான் அவன் வீட்டு விஷயத்துக்கு போய் செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த மனதளவில் நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஒப்பந்தம் தான் மொய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொய்ங்கிறது வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த பாரம்பரியமான வழக்கத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க பணமாட்டு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அது மொய்யா மொய் இல்லையா? அது கிஃப்டாக இருந்தாலும் சரி, பரிசாக இருந்தாலும் சரி, அது நாங்கள் காசு கொடுத்து வாங்கி தானே உங்களுக்கு கிஃப்டாக்கு வழங்குறோம். அது மொய் தானே? அது மொய் இல்லைன்னு உங்களுக்கு மறக்க முடியாது. மொய் வைக்கிறதும் வாங்கிறதும் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கடனாளி, 2 பேரையுமே கடனாளி தான் ஆக்குது. கஷ்டப்பட்டு இப்போ நான் வந்து உங்கள் விஷயத்தில் ஒரு 500 ரூபாய் நான் வச்சுட்டேன்னா திரும்ப 1500 ரூபா வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு என்னுள்ள ஏற்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் வச்சுட்டாங்களே, நம்ம 1000 ரூபாய் வச்சாதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கும் கொடுக்கும். எங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். கடனாளி ஆகவும் வேண்டாம், அவங்கள ஏற்படுத்தவும் நம்ம வேண்டாம். ஸோ கீழே எல்லாருமே ஒரு திருமணம், காதணி விழா, எல்லா விழா வைக்கும்போது கீழே ஒரு அடிக்கோடிட்டு வச்சிடணும், மொய் வைத்து என்னை கடனாளி ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து சார். அப்படி உங்க வீட்டில் அப்படி ஏதாவது பத்திரிக்கை சார் நான் வாங்கவே இல்லை சார். நான் என் பிள்ளைகளுக்கு சின்ன விசேஷம் வச்சதுனால எல்லா பக்கம் மானசீகமாக இல்லை போய் நான் அழைச்சதே எப்படின்னா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துங்க அது போதுன்னு. அதுக்கு மேலே அவங்க அன்பின் வெளிப்பாடாக அவங்க கொண்டு வந்து கொடுத்ததை நான் தடுக்க முடியாது. அது நான் ஒண்ணு பண்ண முடியாது சார். இதான் சொல்றேன் மொய்ன்னு. யாருமே மொய் வந்து நீங்க கேட்டு வைக்கிறது இல்ல, அவர்களாட்டு வைக்கிறது சார். அது கேட்டு வைக்கிறது இல்ல, நீங்க எதிர்பார்ப்பீங்க வச்சு போட்டு அவன் 1000 ரூபாய் வச்சிருக்கோம், 1500 ரூபாய் பின்னாலேயே கொண்டு வருவா, நம்ம எப்படா விசேஷம் வைக்கலாம், எப்படா கூப்பிடலாம் நீங்க நினைப்பீங்க. அவங்க வந்து பரிசு மட்டும் வாங்க வேண்டாங்க. பரிசு எதுல வாங்க? ஓசியாவை கொடுத்தாங்க தர்மத்துல, கடையில போய் காசு இல்லாம ஏய் நல்லதுடா விலை கூட்டினாலும் பரவாயில்ல, அதோட வெள்ளி கப்பாடு கொஞ்சம் கிராமம் கூடுதல எதுக்கு எடுத்தீங்க? அது வெள்ளி கப்பு இருக்கணுமா வந்து பார்ப்பாங்களாம் வீட்டில். இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் அந்த அவங்க அந்த அம்மா எடுத்து விட்டம்மா கோடீஸ்வரி வெள்ளி கப்பு செஞ்சுருக்காங்க, 20 பவுனுங்க. அதுக்கு பேர் என்னம்மா? மொய் தானே. நீங்கள் வந்து பெரிய லெவலில் 10 கோடி 15 கோடின்னு பேசுகிறீங்க, அது இல்லை. உசிலம்பட்டி ஏரியா, எங்கள் ஏரியா உசிலம்பட்டி இருக்குது. நீங்கள் கிராமத்துக்குள்ளே போனால் சோத்துக்கே வழி இருக்காது. மாமியை மச்சன் 4-5 பேர் இருப்பான், அவனும் கஷ்டப்படுவான். அவன் வந்து குழந்தைய பற்றி காது குத்து வச்சிருவான், சிம்பிளாக கூப்பிடுவான், மாப்பிள்ளை இங்கே பா, ஏன்டா அப்படி திரியிற, நான் பார்த்துக்கிறேன்டா, 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா விடுவான், தக்காளி விடுவான். என்ன அப்படின்னா ஒரு திருமணம், இப்போ நான் இருக்கேன், என் பையனுக்கு நான் திருமணம் பண்ணேன் கொரோனா நேரத்தில். என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் திருமணம் ஏற்பாடு ஆயிடுச்சு. எந்த காசில் மண்டபமும் பெருசாக பிடிச்சிட்டேன், ஆளும் வரமாட்டாங்க. ஆனால் நான் கொண்ட கொள்கையை விடல, கல்யாணம் பண்ணிட்டேன். கடைசியில் எனக்கு 2.5 லட்ச ரூபா மொய் வந்ததுனால கடன் இல்லாமல் வெளியே வந்தேன். என்னுடைய மாத வருமானம் 25,000. என்னால் இன்றளவுக்கும் 20,000 மொய் செய்ய முடியும். காரணம் நாளைக்கு என்னுடைய திருமணத்திற்கு நிச்சயமாக திரும்ப செய்ய போகிறார்கள். 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட 20,000 செய்ய முடியும். செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேங்க. ஏன்னா திரும்ப வர்றதுக்கு அந்த பணம் திரும்ப வருங்கிற நம்பிக்கையில நிச்சயமா இருக்கு. இவங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா எனக்கு திரும்ப அவர்கள் 40,000 செய்வார்கள். இதை நான் எதிர்பார்த்து செய்யல. இந்த இடத்துல இதுல எதிர்பார்ப்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் அவர்கள் வெளிப்பாடாக நான் எதிர்பார்க்காமல் செய்கிறேன், ஆனால் திருப்பு வரும் என்று நம்புகிறேன். அததான் சொல்றேன், 2 மடங்கா வரும்னு தெரிஞ்சுதான் வேண்டாங்கிறாங்க. ஏதோ என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தங்க பண்றாங்க, நான் அவங்களுக்கு திரும்பி செய்யறேன். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ஒருத்தர் சம்பாரிச்சு வாடகை கொடுத்து சாப்பிட்டு பிள்ளைங்களை காப்பாற்றுற சூழ்நிலை இருக்கு. அவங்க எப்படி வாடகையும் கொடுப்பாங்க? மொய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துலயே 4-5 ஃபங்க்ஷன் வருது. மேக்சிமம் 500 ரூபாய்னா கூட 2000 ரூபாய் போயிடுச்சு. அப்போ எங்களுடைய அத்தியாவசிய செலவுகளை குறைச்சிக்கிட்டு தானே நாங்கள் உங்களுக்கு மொய் எழுதுகிறோம். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துறோன்னு சொன்னால் மனசார வந்து வாழ்த்துங்கன்னு சொல்லுங்க, ஆனால் மொய் எழுதணும்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் சொன்னாங்க நிதினாங்க, இது வந்து
திருமணமாகிற பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கொடுக்குற நிதி. நாங்கள் அரசாங்கம் இல்லைங்க, சாதாரண மக்கள் தான். எங்களை புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கே அரசாங்கம் தான் உதவி செய்யுது. பேச்சுலரு 25,000 சம்பளம் வாங்கி 20 ரூபா செய்யறேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நேரடி பதில் நான் இப்ப சொல்றேன். சொல்லுங்க. இதே மாதிரி சாதாரண ஒரு குடும்பம், எனக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோம். அன்னைக்கு செஞ்சவங்களை எல்லாரையும் நோட் பண்ணி வச்சு 2000 போட்டவனுக்கு 4000 போடணும் அப்படின்றது என்னோட கடமை. வாடகை வீட்டில் இருந்த என்ன சொந்த வீட்டில் உட்கார வச்சது இந்த மொய் பணம் தான். அதை நாங்கள் திருப்பி செய்யறோம். இது என்னோட கடமை. அவங்க காட்டின அன்பை நான் இரட்டிப்பா இன்னைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கேன், காட்டணும்னு ஆசைப்படுறேன். இது நாளைக்கு தலைமுறைக்கும் தொடரணும். வாடகை வீட்டில் இருந்தவங்களை சொந்த வீட்டில் உட்கார வச்சது இந்த மொய் பண்ணனா, சம்பளம் வாங்குற மொய் எழுதின கடங்காரன் ஆக்குறவங்களும் இந்த மொய் தானே. நீங்கள் அந்த எதிரணியில் சொன்னாங்க மொய் பிடிக்கக்கூடாது, மொய் பிடிக்க விரும்பலைன்னு. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் பையன் கல்யாணத்துக்கு பண்ணணும். இது மாதிரி நான் பையன் கல்யாணத்துக்கு மொய் பிடிக்கலை, எல்லாரும் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு பத்திரிக்கை வைக்க போகும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் கல்யாணத்துக்கு நீங்கள் மொய் வாங்கலைன்னா நாங்கள் யாரும் வந்து சாப்பிட மாட்டோம்ட்டாங்க. தவிர்க்க முடியாமல் தான் நாங்கள் மொய் வாங்கினோம். உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? வந்திருக்காங்க. எங்கே உட்காந்துருக்காரு? அதாவது இந்த மொய் பிரச்சனைங்கிறது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்க கல்யாணத்தில் மொய் போட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தான் மாமா, எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டில் மொய்யை எழுதணும். இது எதுக்கு சார் நமக்கு பிரச்சனை? நான் 25 லட்ச ரூபா போட்டு என் பையன் ஒரே பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக தூங்காமல் இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க சார். இது தேவையா சார் நம்மளுக்கு? மொய் வைக்க வேண்டாம்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. எங்கள் பையன் கல்யாணத்துக்கு எஸ்டிமேட் போட்டது 20 லட்சம், செலவானது 25 லட்சம், கையில் இருந்தது 2 லட்சம். பத்திரிக்கை அடித்து முடித்தோடனே ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்களாம் 1.5 லட்சம் 2 லட்சம்னு பேங்க்கில் போட்டு விட்டாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்கவுங்களுக்கும் பட்டோடா பண்ணாங்க. அந்த மொய் வந்ததுனால தான் சார் பட்டோடா பண்ணாங்க. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை சார், உண்மையாக நடந்த சம்பவம். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பசங்க சார். அவர் இறந்துட்டாரு. நாங்கள் கருமாதி பத்திரிக்கை அடித்து எல்லாரும் வீட்டுக்கு கொடுத்தோம். சொந்தக்காரங்களாம் வாங்கன்னு தான் சொன்னோம். வந்தவங்க என்ன சொன்னாங்க, எல்லோரும் மொய் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 3 பையன், எங்கள் அண்ணன் தம்பி வாங்கிட்டா கொடுங்க, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீ எதுக்கு 3 பேரை பேர் போட்டிங்கன்னு பத்திரிக்கையில் என்ன கேட்டார். எங்கள் அப்பாவுக்கு பிறந்திருக்கேன், நான் என் பேரை போட்டிருக்கேன், இதில் என்ன தப்பு? இவன்ட்ட மொய் வாங்கல தான் எங்கள் அப்பாவுக்கு நான் பையனு ஒன்று நிரூபிக்கணுமா அப்படின்னு கேட்டேன் சார் அவர்கிட்ட. இதில் என்ன சார் தப்பு? உங்கள் பேரை போட்டிருக்கேன், ஏன் மொய் வாங்கலன்னு என்ன கேட்குறாரு சார். எங்கள் அப்பா அதுக்காக என்ன பெற்றாரு? மொய் வாங்குறதுக்காக பெற்றாரா? அந்த வார்த்தையை கேட்கலாமா சார்? உறவுக்காரங்க மொய் வாங்கலதுக்காக அந்த வார்த்தையை அப்படியே அழுதோம் சார். நான் நின்றுட்டு உண்மையாக நடந்த சம்பவம் சார் இது. மொய் வாங்குற பிரச்சனை இல்லைங்க சார். மொய் வாங்கலைன்னா ஏன் உன் பேரை போடுறேன்னு எப்படி கேட்க முடியும்? இது என்ன கேட்குறாங்க சார். அது இன்னொன்று சார், என் கூட என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துருப்பீங்களா? அங்கெல்லாம் போய் உட்காந்து வீட்டுக்கார பக்கத்தில் இல்லை சார். நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றேன். இல்லை, இவங்க இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்களே, இதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது போல் நடந்ததுக்கு அப்புறம்? இல்லை சார், அவங்க ஆரம்பத்துலேருந்து யாராவது, அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்கு அன்பளிப்பாக அன்பாக கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் வேணான்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அன்பளிப்பு கொடுக்குறவங்க நோட்டில் எழுதக்கூடாது, அவங்க அன்பாக கொடுக்கறது. அதை ஏன் சார் நம்ம மொய்ன்னு மாற்றி எழுதணும்? கேட்குற கேள்வி அதுதான். ஏன் 501 1001 நீ எழுதுற? இன்றைக்கி வரல நான் எங்கே போனாலும் மொய் காசு யாருக்காவது கொடுத்தா கூட எழுத சொல்ல மாட்டேன் சார், கையில் வச்சு கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அது என்னோட அன்பளிப்பு, நான் மனசார கொடுக்கறது. இதை ஞாபகமாக நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வருவேன். இல்லை, இதில் இன்னொரு சிக்கல் வேறு வந்துடுது. இப்போ நம்ம யதார்த்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அன்பின் வெளிப்பாடாக நம்ம ஒரு கவரில் பேர் எழுதாமல் கொடுத்துட்டு வந்துடும்ல. நம்ம கல்யாணத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிருப்போம், அதில் பேர் எழுதியிருக்க மாட்டோம். வந்தான் ஒன்றுமே கொடுக்கல, ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததா? இல்லைங்க சார், கவர் வச்சா பேரை எழுதி உள்ள அமௌண்ட்டை வச்சு கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வெத்தலை பாக்கை எடுத்து அது மேலே வச்சு கொடுத்துட்டு வந்துருவாங்க. மேடம், அதுதான் எதிர்பார்க்காம கொடுக்கறது. நாங்க எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை, திரும்ப செய்யுங்கன்னு சொல்லல, அதனால வெத்தலை பாக்கில வச்சு ஒரு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா எங்க பையன் கல்யாணத்துல எனக்கு வந்து அம்மா கிடையாது, தம்பியோ அண்ணனோ கிடையாது, நாங்க 2 அக்கா தங்கச்சிங்க. மோதிரம் போடுறதுக்கு 5 பேரை அடிச்சுக்கிறாங்க சார். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவர் மனசுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த பக்கம் நான் வந்து உட்கார்றதுக்கு என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? முதல்ல நான் எந்த விசேஷத்துக்கு போனாலும் நிறைய செய்யணும்னு நினைப்பேங்க சார். அது வருதோ வரலையோ எனக்கு அது இப்போ பிரச்சனை இல்லை சார். கலா வந்தாங்க, எனக்கு இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது கொடுக்கிற மனசு எனக்கு இருக்கு, அதுக்காக நான் மொய் வைக்கணும், அதுக்காக நான் அஞ்சாம மொய் வைக்கிறேன். என்னோட வருமானத்துல 1% நான் யாருக்காவது உதவி செய்யணும். இப்போ இந்த மொய் வைப்பதனால் உறவு முறிஞ்சிருக்கா சார்? எனக்கு நடந்திருக்கு சார். சொல்லுங்க. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சேன். அப்போ வந்து 1 பவுன் நகை செஞ்சாங்க, வெறும் 22,000 ரூபாய். இன்னைக்கு அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எனக்கு 2 பவுன் வேணுங்கிறாங்க. இன்னைக்கு நாம எடுக்கும்போது 1,20,000 ரூபாய் வருது. இல்ல, அன்னைக்கு வாங்கினா அதே 1 பவுன் வந்து இன்னைக்கு அந்த விலைக்கு உயர்ந்துருச்சு இல்லையா? இல்ல, நாம என்ன காரணம்னா, அன்னைக்கு நாம திருமணம் செய்யும் போது அந்த நகையெல்லாம் நாம வித்துடுறோம், செலவு பண்ணிடுறோம்.
நாம் அதை சேமிக்கல, நாம் வந்து பேங்க் வச்சு நடத்தலை. இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 20,000 ரூபா செஞ்சா 40,000 ரூபா வருது. நாம வந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணல. நம்ம 20,000 ரூபா கொடுத்தா நாளைக்கு கந்து வட்டி நாம விடல. இன்னைக்கு 64,000 ரூபாய் போட்டு நாம அது 1 பவுன் இல்லை, அவங்க எதிர்பார்க்கறது நான் 1 பவுன் செஞ்சேன், நீங்க 2 பவுன் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய தங்கை தான் வேற யாரும் இல்லை செஞ்சாங்க. திருப்பி நான் வந்து 2 பவுன் செய்யலன்னு சொல்லி பிரச்சனை ஆகி உறவு முறிஞ்சிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய திருமணத்துக்கு யாருமே மொய் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்ன கட்டாயப்படுத்தி பாதி பேர் திருமணத்துக்கு வரவே இல்லை. என்னன்னா, நான் இன்னைக்கு அவனுடைய திருமணத்துக்கு போய் 1 பவுன் செஞ்சேன்னா நாளைக்கு அவன் 2 பவுன் எடுத்துட்டு வருவாங்கிறதுக்காக தான் நான் திருமணத்துக்கே போறேன். நான் அவனை வாழ்த்துறதுக்கெல்லாம் போல, அதாவது மனசார வாழ்த்தெல்லாம் யாருமே போகல. அங்க போய் நாம இன்னைக்கு 1 பவுன் செய்யறோம், நாளைக்கு நமக்கு 2 பவுன் வரணும். இந்த மொய்ங்கிற ஒரு காரணத்தால பல கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது கடைசி வரைக்கும். என்ன காரணம்னு சொல்றேன்னா, இன்னைக்கு என்னுடைய திருமணம் நான் என்ன எடுத்துக்கிறேன், என்னுடைய திருமணம் நடந்துச்சு, யாரோ நகை செஞ்சுட்டாங்க, ஓகே. இப்போ திரும்ப என்னுடைய மனைவியினுடைய உறவுகளில் திருமணம் வேற ஏதோ வீட்டு விசேஷங்கள், அப்போ என் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 1 பவுன் செஞ்சாங்க, நாம் 2 பவுன் செஞ்சாதான் கௌரவமாக இருக்கும். அப்போ என்னுடைய வருமானம் பாதிக்கப்படுது, குடும்ப கஷ்டம் ஏற்படுது. நான் அவங்களுக்கு வந்து போயிட்டு நிறைய பவுன் செஞ்சுட்டு நான் கஞ்சி சோறு குடிக்கிறதா இருக்குது வீட்டில். ஒருத்தர் ஏன் சார் திருமணம் செய்கிறான், சந்தோஷமாக வாழதான். ஆனால் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொய்யால் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது. எவன்லாம் சொந்த பந்தத்தில் திருமணம் செய்கிறானோ, விசேஷம் பத்திரிகை எடுத்துகிட்டு வரானோ, அன்றைக்கி ஒரு சண்டை நடக்கும் வீட்டில். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் நல்ல ஜாப்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப், 2 பேருமே இந்த மொய்யால் இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி 5 வருஷமா பிரிஞ்சு இருக்காங்க. பேச்சுவார்த்தை டைவர்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மொய் வந்து பயமா மாறுது இல்லையா, அது எந்த தருணத்துல உங்களுக்கு மாறுது? இன்னுமே கிராமப்புறமா இருந்தாலும் சரி, அவங்க 5,000 10,000 குறையாம வைக்கிறாங்க. நாங்க திருப்பூர்ல இருக்கோம், என்னோட கல்யாண ஊர் எல்லாமே தேனி. அப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா, நான் இங்க இருந்து போற பஸ் பேரு, அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணம் அவங்க 5,000 வச்சிருந்தா அதுக்கு மேல நான் 1,000மோ 2,000மோ போட்டு நான் செய்யணும். இப்போ வாடகை கொடுத்து இஎம்ஐ கட்டி ஃபேமிலியை ரன் பண்ற ஒருத்தரால அவங்க வைக்கக்கூடிய விசேஷத்தப்போ சும்மா போயிட்டு வந்துட முடியாது. அப்படி சும்மா போயிட்டு வந்தாலும் அவங்க விட மாட்டாங்க, எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்றத பார்ப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நான் போய் வட்டிக்கு கடன் வாங்குறேன். வட்டி இல்லா கடன் தான் மொய்ன்னு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது வட்டி இல்லா கடன். அதை அடைக்க நான் வட்டி வாங்கியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் வார வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு போய் நான் ஆடம்பரமாக அவங்களுக்கு போய் அதை திருப்பி செஞ்சுட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல என்னுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம 5,000 செஞ்சோம், திருப்பூர்லேருந்து வந்து நமக்கு 7,000 செஞ்சுட்டு போயிருச்சுன்னு சொல்லி அந்த பேரை வச்சுட்டு அன்னையோடு அதை அவங்க முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு நான் வாங்கின அந்த 10,000 வட்டிக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் என் வருமானத்தில் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு தேவையை நான் விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி சொல்லுங்க, இப்போ மொய் யாருக்கு எப்போ பயமாச்சு? அக்கௌண்டபிலிட்டி ஆகுது இல்லையா, ஒன்ஸ் வந்து அவங்க நோட்டு போட்டு எழுதுறாங்க இல்லையா, அப்போவே நம்மள்டேருந்து அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாகிடுது. ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி ஆகிறதால தான் இந்த டீம் எல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்கு. இப்போ நோட்டு போடலைன்னா உங்களுக்கு பயம் இல்லை? பயம் இல்லை, நோட்டு போடுறதா பிரச்சனை. எஸ், நோட்டு போடுறதா எங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் நோட்டு போடுறத நிப்பாட்ட வேண்டியதானே? நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மொய் கவரை அடிச்சு வச்சுட்டேன் சார். நான் என்னை தேடி வந்து அழைப்பு ஒரு பத்திரிக்கை வருதா, அந்த பத்திரிக்கை வந்து என்னால் முடிஞ்சது ஒரு 500 1000மோ என்னோட சொந்த கவரில் போட்டு அவங்ககிட்ட போய் ஒரு கிஃப்டாக கொடுத்துருவேன். இல்லை நீங்கள் இப்போ ஒரு கவர் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு தெரியணும்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல? ஆமாம் சார். அதுவுமே அக்கௌண்டபிலிட்டி தானே? பேர் போடாமல் போய் கொடுக்குறது நீங்கள் தயாரா? இருக்கோம் சார், கண்டிப்பாக சார். கவர் கொண்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க. சட்ராஸ் குப்பம் வடக்கு பா மனோஜ்குமார் அமுதாஸ். ஏங்க நீங்கள் யார், உங்கள் கொள்கை என்ன, எல்லாமே இதில் போட்டிங்க. நோட்டை ஒழிக்கணும்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? நீங்கள் எல்லாம் பெருந்தன்மையோட தான் மொய் செய்கிறோம், அவங்க எதிர்பார்த்து செய்யலைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அன்பாக செய்கிறோம், உதவியாக செய்கிறோம், நாங்கள் கொடுக்குற மனசு இருக்குங்கன்னு செய்கிறோன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அதை முதல்ல கிழிச்சு போட நீங்கள் தயாரா? கண்டிப்பாக சார். செய்யுங்க அதை. கண்டிப்பாக சார். என்னங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு பைக்கில் வச்சுட்டீங்க. இப்போ நோட்டை ஒழிக்காத ஒரு கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பயம் இருக்க தானே செய்யும். அவங்கள்ட்ட கொடுங்க. மொய் நோட்டு கலாச்சாரம் இருந்தது சார், போன தலைமுறையோட எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அதை ஃபாலோ பண்றது இல்லை எனக்கு தெரியும். உங்க பக்கத்திலேயே சாட்சியா உட்காந்துருக்காரு. எழுதுறவங்க யாரா இருந்தாலும் அதை எதிர்க்கிறீங்களா, அதை வந்து நீங்க வந்து மறுக்கிறீங்களா, எழுத வேணாம்னு சொல்றீங்களான்னு சொல்லுங்க. இந்த பக்கம் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, ஆமாங்க எழுதுறது தப்புன்னு சொல்லணும்னா தப்புன்னு எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்க. எழுதுறோம் சார், எழுதுறோம். எதுக்காக எழுதுறோம்? ஞாபகத்துக்காக. பல வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 3 வயசு பையனுக்கு 3 வயசு பையனோ பொண்ணோ வச்சிருப்பாங்க. 17 வயசு கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. வைக்கும் போது ஞாபகம் வரணும்ல நம்மளுக்கு. நோட் எடுத்து பார்த்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்து திருப்பி நம்ம கலெக்ட் பண்றதுக்கு தான் ஞாபகப்படுறீங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார், இது அன்பளிப்பா தானே சார் செய்யறோம் நாங்க. உங்க வீட்டுக்காரமா எங்க உட்காந்துருக்காங்க? ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன் சார். அதான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு தான் இப்போ நான் சொல்றேன். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்க மாமியார் புது வீடு கட்டி பால் காய்ச்சினாங்க.
இவங்க சொல்கிற மொய் நோட்டை உட்காந்து எழுதுகிற இடத்துல நான் தான் உட்காந்துருந்தேன். 5 பேர் வந்திருப்பாங்க. எங்கள் மாமியார் ஓடி வருவாங்க, ஏம்மா எவ்வளோ செஞ்சுட்டு போனாங்க, இதை கேட்டுகிட்டே இருந்தாங்க சார். 5 பேருக்கு எழுதியிருப்பேன். போயிடுவாங்க, எவ்வளோ செஞ்சுட்டு போனாங்க, முடிஞ்சா சார், ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு சார், காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, 3 மணி ஆயிடுச்சு. வந்து ஏப்பா என்ன எவ்வளோ வந்திருக்கு, ஒரு 50 தாண்டி இருக்குமா, கணக்கு நான் தான் போட்டுட்ருக்கேன். நான் உடனே இல்லத்த அவ்வளோலாம் வரல, ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. பாரு இவளுக்கு நான் போய் போன வாரம் வேலை முடிஞ்சு வந்த உடனே உங்கள் மாமாவுக்கு கூட தெரியாமல் போய் செஞ்சுட்டு வந்தேன், ஒன்றும் செய்யாமல் விட்டுருக்கு, இரு நான் ஃபோனை போட்டு கேட்குறேன். இது இந்த ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக தான் சார் மொய் நோட்டு எழுதுறாங்க. ஆதாரபூர்வமான உண்மை, நானே சாட்சி. செய்முறை அப்படின்றது ஒரு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போறதுக்காக தான் செய்முறை. க்ளீன் போல்ட் ஆக்கிட்டாங்க அவங்க சார். நம்ம சின்ன பசங்களாட்ட அழுகுனியாட்ட ஆட வேண்டாம், நீங்க அவுட்டு, விக்கெட்டு காலி. மொய்யை செஞ்சுட்டு ஏன் வந்து எனக்கு செய்யலைன்னு சண்டை போட்ட அனுபவம் யாருக்கு இருக்கு? யார் வீட்டு அந்த நோட்டு போட்டிருப்பாங்க, செய்யாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு முட்டை மாதிரி போடுவாங்க எங்கள் இதில் வரிசையை, இவங்கவுங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க, செய்யாதவங்கள ஒரு குறிப்பிட்ட இவங்களை வச்சுட்டு நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன், நீ வந்து ஏன் செய்யலை அப்படின்னு வீட்டுக்கு ஆள் அனுப்பி இன்னும் கூட இருக்குது. இந்த இல்ல விழா, வசந்த விழா, மொய்யை எப்படி வசூல் பண்ணுறதுன்றக்காண்டியே வசந்த விழா, இல்ல விழா, அப்படி இல்லையா வெறும் கெடா வெட்டி சாப்பாடு போடுற பழக்கம் இன்னி மதுரை சைடில் இருக்குது. எங்கள் பக்கம்லாம் குறைஞ்சது 5001, 10,001, 30,001, 50,001 இப்படி தான் செய்வாங்க. நான் செஞ்சுருக்கேன்ல, நீ ஏன் செய்யலை, அந்த 30,000 10,000 கூட வட்டி போட்டு கேட்பாங்க. இது வட்டி இல்லாத வட்டி போட்டு கேட்பாங்க. அப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டுருந்தேன்னா எனக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு நான் 3 பைசா வட்டி போடுறேன்னா எனக்கு 12 3 எவ்வளோ வச்சு 30 எனக்கு வட்டி வந்திருக்கும்ல, நீ ஏன் செய்யலை? இந்த லவ் மேரேஜ் இருக்கு இல்லையா, நினைச்ச மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அவங்க விருப்பப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம். இதில் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு இருந்திருக்கு. அடடா எல்லாரையும் அழைச்சி ஒரு மொய் விருந்து வைக்கலான் இருந்தோம், நிறைய பேர் அழைக்கலான் இருந்தோம், இல்லை செஞ்ச பணம் இவ்வளோ செஞ்சுருப்போம், இப்படி ஒரு விழா வைக்கிறதுக்கான வாய்ப்பே குழந்தைகள் கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு வருத்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஆக்சுவலாக எனக்கு லவ் மேரேஜ் தான். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர் சார். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. ஒரு சூழ்நிலையில் நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப நொந்துட்டாங்க. எங்கள் அம்மா எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. பெரிய குடும்பம், கிட்டத்தட்ட 10 பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்க. மதுரை பக்கம் இது ஒரு வழக்கம் இருக்குது சார். தாய்மாமை சீர் எவ்வளோ செய்கிறாங்களோ அதே மாதிரி மேனத்தை சீர் செய்வாங்க. மேனத்தை சீருன்றது பெரிய விமர்சனமாக செய்வோம். இத்தனை பேர் நமக்கு சொந்த பந்தம் இருக்காங்கடா, ஆனால் நீ இப்படி வந்து பண்ணிட்டேடா கல்யாணத்தை, நான் எப்படி நான் திரும்ப வாங்குவேன்ற ஒரு மன வருத்தம் ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ என் பிள்ளை ஸ்கூல் போகிறா, நான் அடுத்த அவளுக்கு ஒரு விசேஷம் வைக்கலாம்னு சொல்லி அடுத்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நீ உன் பையனுக்கு நீ என்னென்ன செய்ய முடியலன்றதை வருத்தப்பட்டையோ, இப்போ உன் பேத்தி வந்துட்டா, அவளுக்கு நம்ம செய்கிறத வச்சு நம்ம சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடுவோம், அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும், இதுதான் செய்யணும்னு நீ எதிர்பார்க்காத அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அது மாதிரி அனுபவம் யாருக்கு இருக்கு? பெருசாக பணம் வரல லவ் மேரேஜில் வச்சுட்டா அப்படின்னு அம்மா அப்பா ஃபீல் பண்ண மாட்டாங்க சார். சொந்த பந்தம் ப்ரெசன்ஸ் இல்லை, அவங்க யாரும் வந்து எடுத்துக்கட்டி விஷயத்த செய்யலை, நான் பாத பூஜை பண்ணிக்கல, சொந்த என் அக்காவாக இருக்கிறவங்க வந்து நான் விலகு பிடிக்கல, என் தம்பி பொண்டாட்டிக்கு நான் முடிச்சு போடலன்னு இதுதான் மைண்டில் ஒரு மெத்தட் எடுத்து தாலி எடுத்து கொடுக்கல, ஆசீர்வாதம் பண்ணலை, ஊருக்கே தெரியல நம்ம புள்ள கல்யாணம் இப்படி சாதாரணமாக நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருக்குமே தவிர்த்து பணத்தை பற்றியே இருக்காது சார். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ணான், எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டான். எங்கள் ஃப்ரெண்டு ஒரு கேங்கில் ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டான். சடனாக 1000 ரூபா மொய் வைக்க போகிறான்றான். அங்கே வந்து நாங்கள் யாரும் காசே வச்சிடல, எதுக்குடா மொய் வைக்கிறேன், நாங்கள் வேலைக்கே போகலடா, ஏன்டா மொய் வைக்கிறேன், அவன் என்னடா நினைப்பான், எங்களை பார்த்தோன்னா அதெல்லாம் கிடையாது, நான் வச்சிருவேன், எனக்கு டியூட்டிக்கு போகணும், டைம் ஆச்சு, நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கான்னா. மணமேடைக்கு போயிட்டோம், யார் கையிலையும் காசு இல்லை, அமைதியாக நிற்கிறோம். டக்குன்னு என் ஃப்ரெண்டு அந்த செகண்ட் ஒன்று பண்ணான், எதுக்கு நீ மொய் கொண்டாந்த அப்படின்னு கேட்டான். இல்லைடா நான் முறை கொடுக்கணும், தேவையில்ல, அவனை யாராவது கொண்டாந்தான்ல எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டான். நாங்கள் அப்போ ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டு கேக்கு தான் வாங்கிட்டு போனோம். கேக்கை வச்சு வெட்டிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போது பணன்றது அங்கே ஒரு பிரச்சனை இல்லை சார், ப்ரெசன்ஸ் தான் பிரச்சனை. இல்லை நீங்கள் வைக்கிற நம்பகத்தன்மை உங்கள் நோட்டில் இருக்குங்கிறதான அவங்க பிரச்சனை சார். நோட்டு பிரச்சனை இல்லை சார், நம்ம நினைப்போம் நம்ம சொந்தக்காரங்க கூட சில பேர் சண்டை போட்டிருப்போம், அவங்க திடீர்னு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க, அவங்களே ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. நம்ம நினைப்போம் இவன் வரமாட்டான், பத்திரிக்கை போய் ஏனா தானு வச்சுருப்பான், உள்ளே போகும்போது வான்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, சரி வந்துருங்க பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்கன்னும். சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவன் வந்திருப்பான், தெரிஞ்சவங்க கையில் கூட மொய்யை கொடுத்துட்டு நின்றுட்டு போயிருப்பான். அது இப்போ நாங்கள் பேசுறதே பாதி எடிட்டில் போகிற மாதிரி நம்ம கல்யாணத்துலேயும் எடிட்டில் போயிடும். அந்த மொயினோட எடுத்து பார்க்கும்போது ஞாபகம் வரும், கண்டிப்பாக ஞாபகம் வரும், இவங்க வந்திருக்காங்க,
இல்லை நான் இவர் சொன்னதை தொடர்ந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கல்யாணத்துக்கு நிறைய இடங்களில் மொய் வைக்கிறதுனாலே போகிறத தவிர்க்கிறோங்கிற ஒரு சூழல் இருக்கா? மாதம் 5-10 கல்யாணம் வருது சார். 5-10 கல்யாணத்துக்கு போய் எழுதுறது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துருப்பேன். என்கிட்ட இல்லை. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் மாதிரி ஜாலியாக போனோமா, டிஜேல 2 டான்ஸ் ஆடினோமா, பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணோமா, நல்லா சாப்பிட்டோமா வந்துடணும். அதே மாதிரி நான் கூப்பிடும்போது பா நீ வா எங்கள் வீட்டில் நல்ல பிரியாணி போடுறேன், சாப்பிடு, டான்ஸ் ஆடு, என் பசங்களை வாழ்த்திட்டு போ. இந்த இடையில இந்த காசுன்னு ஒன்று வரும்போது நானே நிறைய கல்யாணத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு என்கிட்ட காசு இல்லை, இப்போ இல்லாத நிலைமையில் தான் இருக்கேன். போயிட்டு கடைசி பந்தி முடியும் போது நைஸாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கும்பல் அதில் 4 பேர் மொழி கொடுப்பான். நான் போய் அப்படியே நின்றுட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். நான் அங்கேருந்து இது எதுக்கு அது வந்துட்டு பிறகு கில்ட்டி ஆகும் நமக்கு. என்னடா இது நம்மளால் கொடுக்க முடியலன்னு. ஆனால் அவனுக்கும் தெரியும் அது ஃப்ரெண்ட்ஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுங்களா, அன்றைக்கி பார்த்து தான் நான் வெளியூர் போயிடுவேன். நான் நீங்கள் வைக்க வேணாங்கிற இடத்துல தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனால் என்ன நிர்பந்தத்துக்கு போய் வைக்க வேண்டிய சூழல் வருது? சாப்பாடு விஷயத்தில் அந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். அதாச்சும் அவங்க வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அங்கே சாப்பாடு இப்போலாம் வந்துட்டு இலை போட்டோன்னே அந்த இலையோட ரேட்டே வந்துட்டு ஒரு 600 ரூபாய் 800 ரூபாய் அந்த மாதிரி 4-5 ஸ்வீட் வகைகள், 4-5 பொருள் வகைகள், அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சு இலை ஃபுல்லாக வச்சிடுறாங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது அது தோணுது, ஓ இது ஒரு இலை எப்படியும் 600 ரூபாய் இருக்குமோ 700 ரூபாய் இருக்குமோ, நம்ம வந்துட்டு மொழிக்கு அவர் 200 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கோமே, அங்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் நமக்கே உருவாகுது. அதாவது ஒரு விருந்து அம்பல் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணும்போது இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இதுக்கு போய் நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோமேங்கிற உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது. நமக்கே உண்டாகுது. என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனேன், காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு வால் கிளாக் வாங்கிட்டு போனேன். சோதனையாக அந்த மேரேஜில் 18 பேர் வால் கிளாக் கொடுத்துருக்குறாங்க. 18 பேர் வால் கிளாக். அவன் வீடு சின்னது, எந்த ரூமில் கடிகாரத்தை மாட்டுவான், எல்லா பயலோடும் கடிகாரம் கொடுத்துட்டான்டான். கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. போனோமா வாழ்த்தணுமா, நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா கல்யாணத்துக்கு போவேன், அழகாக கவர் எடுத்துகிட்டு போவேன், உள்ள கவருக்குள்ளே ஒரு பேப்பரில் வாழ்க வளத்துடன் எழுதுவேன். அந்த பேப்பரை கவருக்குள்ளே வச்சு மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லிட்டு வருவேன். காருண்யாய கருடாய வேதரூபாய வினதாபுத்திராய விஷ்ணு பக்தி சரவணாய சுஷ்ணம் சரணம் சச்சாமின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு வருவேன். சும்மா பணத்தை வச்சுட்டு நீ கொடுத்தா அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான் குறைச்சி கொடுத்தான் கூட கொடுத்தான்னு இந்த பிரச்சனையே வேண்டாம். கல்யாணம் நடந்து கடைசியில் மனது கஷ்டப்படுறதுக்கு மொய் வைக்காமல் இருப்பதே மேல். சார் எம்டிஎம் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த விவாதத்தை தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த மொய் அப்படிங்கிற இந்த ஒரு கலாச்சாரம் வந்து எப்போ நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா உலக அளவில் ஒரு மொய்ங்கிற கல்ச்சர் வந்து இருக்கா வெளிநாடுகளில்? இப்போ நம்ம கல்ச்சரில் தான் இது வந்து மேலோங்கி இருக்கா? மொய் அப்படிங்கிறத பரிசு பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். பரிசு பொருள் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து கிஃப்ட் எக்கானமி. கிஃப்ட் எக்கானமி இல்லாத தொல்குடி சமூகங்களே இல்லை. இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அன்பின் அளிப்பு அப்படின்னு ஒன்று மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. அதாவது எதையுமே அவன் வந்து எதையும் எதிர்பார்க்காம இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது இல்லை. கொடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு பொருளாதாரத்தினுடைய சுழற்சி ஆரம்பிச்சிருது. நான் ஒன்று அன்பளிப்பாக வாங்கிட்டேன்னா நான் உங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் என் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். கொடுக்கல் வாங்கல், மன உறவுகள், எல்லாருமாக சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுதல், எல்லாருமாக சேர்ந்து விருந்துண்ணுதல் அப்படின்னு இருக்கக்கூடிய பல சமூக நடவடிக்கைகளில் இந்த மொய்ன்னு நம்ம சொல்கிறது பரிசு கொடுத்து பரிசு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம்தான். இதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது என்றைக்குமே நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பரிசு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய உறவு சமமானதாக இருக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற மாதிரியான ஒரு உறவு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய நேரத்தை நான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து வாங்குகிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, என்னோடய நோயை குணப்படுத்திடுறீங்க. இந்த நோயை குணப்படுத்தினதும் நான் கொடுத்த ஃபீஸும் என்றைக்குமே சமமாக இருக்க முடியுமா? சமமாகவே இருக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு பரிசுக்கும் இன்னொரு பரிசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வந்து ஒரு இம்பேலன்ஸ்லேயே தான் இருக்கும். அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க, நான் 500 ரூபா வாங்கினேன், 1 பவுன் வாங்கினேன், அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து அந்த ஒரே பவுனை நான் 5 பவுனாக திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த அளவுக்கு விலை ஏறிடுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அடிப்படையிலேயே
இந்த பொருளாதார நடவடிக்கை இருக்கு இல்லையா, இந்த பரிசு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பரிமாற்றம் ஒரு சமமின்மையை கொண்டிருக்கு. இந்த சமமற்ற பரிமாற்றமாக இருக்கிறதுனால தான் அது என்றைக்குமே ஒரு திருப்தியையும் தராது. அது திருப்தியை தராததுனால அது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும். ஒரு சமூக வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் அதுவே ரொம்ப இறுக்கமாகி போச்சுன்னு வைங்க, ஒரு அந்த அந்த சமூக நடவடிக்கையே எல்லாரையும் மூச்சு திணற வைக்குதுன்னு வைங்க. எப்படா இப்படி ஒரு மாதத்துக்கு 5 கல்யாணம் அழைப்பு வருது, 7 காது குத்து வருது, இப்படியே கொடுத்துட்டே இருந்தால் கடன் வாங்கியா கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த சமூக பழக்கம் உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யும். அது உடைஞ்சு திரும்ப இன்னொரு சமயத்தில் ஆரம்பிக்கும். இது ஒரு சுழற்சியில் போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ பரிசளிப்புகள் இல்லாத சமூகம் அப்படின்னு ஒரு சமூகமாக இருக்க முடியாது. டேக் அவேவா இவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயமாகவும் அதே மாதிரி அவங்க எதை மாற்றிக்கிற ஒரு விஷயமாவுமே சொன்னீங்கன்னா ஒரு டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்களே. இல்லை, இதில் ஆரோக்கியமானது ஆரோக்கியமற்றது அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டல் இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தே ஆர் ஃப்ரீ டு சூஸ். தே ஆர் ஃப்ரீ சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க என்ன வேணுனாலும் டிசைட் பண்ணலாம். நான் இதை ஃபாலோ பண்ணுவேன், ஃபாலோ பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இவங்க அப்போ இழக்கிறது எதுவுமே இல்லையா சார் இதை ஃபாலோ பண்ணுறதுனால? நத்திங். யாருமே எதையுமே இழக்கிறது. நம்ம அதாவது இப்போ வந்து சில பாரம்பரியங்களை வந்து நம்ம விட்டுறவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து முதியோர்களை நம்ம வந்து பாதுகாத்து வீட்டில் பத்திரமா வச்சு பாதுகாக்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னா அதை விட்டுற முடியுமா அப்படின்னா நோ. ஆனால் பரிசு பொருளை வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணுவேங்கிறதுக்கு வந்து எஸ், நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய இது வந்து அவ்வளோ எசென்ஷியல் கிடையாது. இதில் வந்து இந்த சைடு அந்த சைடுலாம் கிடையாது, எல்லாமே சரிதான். ஆனால் இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க சார், ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினராக சிறப்பான உங்களுடைய பதில்களை 2 பேருக்குமே கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். மொய் விருந்து என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் சார். அங்கே பேராவூரணி, இந்த தஞ்சாவூர், இந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த மொய் விருந்துகள் அப்படின்னு பார்த்தா இந்த 10 கோடி 5 கோடி 2 கோடி 1000 கடா 10,000 கடா இந்த அளவுக்கு இப்போல்லாம் போயிட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு வந்து. அதாவது இதை ஒரு வட்டி இல்லா கடனாகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு விழாக்கள் செய்வதன் மூலிமா, அந்த மொய் விருந்து மூலிமா நம்ம பொருளாதாரத்தை ஒரு பிஸ்னஸை நான் வந்து ஒரு ஏற்றத்துக்கு போகணும் அப்படின்னா நான் கடன் வாங்கினா எனக்கு பெரிய சுமை, அதனால என்னுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள்ட்ட வாங்கணுங்கிற வழக்கமா, இல்லை இது ஒரு கெத்தாவோ, இல்லை இதை நான் செய்கிறேன் வருஷம் நான் அப்படி ஒரு விழா பண்ணுறேன், இதை நான் யாருன்னு காட்டுறேன் கெத்தா, இது எதுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் நீங்கள் கேட்டதுக்கு நான் அப்புறம் வர்றேன். எல்லா மொய்யும் ஒன்றும் கிடையாது. மொய்யிலே பல விஷயம் இருக்குது. இங்கேயும் இந்த சைடு பேசின நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்முறைக்கும் மொய்க்கும் வித்தியாசம் தெரியாமலே சில பேர் பேசினாங்க. ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நான் 1 பவுன் போட்டப்போ 20,000, இப்போ 2 பவுன் கேட்குறாங்க. அதேமா பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ரொம்ப மிக நெருங்கின உறவுக்குள்ளே இருக்கதா இருக்கும். தாய் மாமா செய்கிற அதெல்லாம் செய்முறை, அண்ணன் தம்பிக்குள்ளே செய்கிறது. தாய் மாமா வந்து அந்த அக்காவோட பொண்ணுக்கோ இல்லை தங்கச்சியோட பொண்ணுக்கோ செய்கிறது, இதெல்லாம் செய்முறை. மொய்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்றேன், ஆரியை கூப்பிட்றேன், நீங்கள் வர்றீங்க, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செய்கிறது, அதுதான் மொய். ஆக்சுவலாக அவங்க சொன்னது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி அந்த சைடில் பேசினது செய்முறை. செய்முறை கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். வரதட்சணையும் செய்முறை தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 100 பவுன் போடுறது, 50 பவுன் போடுறது, அதுக்கப்புறம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் போய் செய்முறை செய்கிறது, அதுதான் சுமை. மொய் வந்து நல்ல விஷயம். மொய்ங்கிறது மங்கள காரியத்துக்கு மட்டும் இல்லை, இறப்புக்கு மொய் உண்டு. இறந்தவங்க வீட்டில் பார்த்து இறப்புக்கு மொய் உண்டு. அந்த மொய்யை வந்து திரும்பி செய்யவே கிடையாது. அவங்க துக்கத்தில் நான் பங்கெடுக்கிறேன், திடீர்னு அவங்களை ஒரு அந்த பிரேதத்தை எடுத்து போடுற செலவு இருக்குமோ இல்லாதவங்க இல்லை நம்ம போய் கொடுக்குறது அவங்களோட பொருளாதார சுமை. கல்யாணம் கூட பிளான் பண்ணிடுவாங்க, கடன் வாங்கலாம். இறப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த நேரத்தில் அவங்க சுமையை நான் பகிர்ந்துக்கிறேன்னு கொடுக்கக்கூடியது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மொய் தான். அதனால இதில் எது தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறதுல நமக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எங்கள் மாவட்டங்களில், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி, அறந்தாங்கி இந்த பகுதி, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேராவூரணி, பட்டுக்கோட்டை இந்த பகுதிகளில் மொய் விருந்துனே ஒன்று நடத்துவாங்க. ஆமாம் ஆமாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரம்பத்தில் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப காலங்காலமாக ட்ரெடிஷனலாக இல்லை, ஒரு சமீப காலங்களில் ஆரம்பித்தது தான். நீங்கள் 1991 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து நம்முடைய மாநிலத்தில் எல்லாம் பொறுத்தளவில், இன்னும் பர்டிகுலர்லி எங்கள் டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் பொறுத்தளவில் விவசாயம் சார்ந்து தான் எல்லாருக்கும் பொருளாதாரம். அவங்கவுங்களுக்கு 2 ஏக்கரோ 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ இருக்கும்.
விவசாயம் பண்ணுவாங்க, அதில் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த 91க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியலாக மாறி போச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓரளவு வசதியான வீட்டில் தான் பிறந்தேன். புதுக்கோட்டையில் ஒரு நல்ல வசதியான வீட்டில் தான் பிறந்தேன். ஆனால் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் போய் அட்மிட் ஆனது வந்து அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட், நான் சொல்கிறது 90கள். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வசதியானவராக இருப்பார், அவர் பஸ்ஸில் தான் ஏறி போவார், ஊரில் பெரிய மனுஷனாக இருப்பார், பஸ்ஸில் ஏறி தான் அடுத்த ஊருக்கு போவார். இன்றைக்கி சாதாரணமாக இருந்தால் கூட காரை வாங்கி ஒரு லோன் போட்டாவது காரை வாங்கி வைக்கிற அளவுக்கு எல்லாமே மாறி போச்சு, பொருளாதார முறைகள் எல்லாம் மாறி போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 90கள் எல்லாம் யாரும் பேங்க்குக்கெல்லாம் பெருசாக பழகலை. அதனால என்ன பண்ணாங்கன்னா அப்போ வச்ச கான்செப்ட் தான் அந்த மொய் விருந்து. அவங்க வச்சுட்டு உறவினர்கள்ட்ட பணம் வாங்கி அதை வச்சு தொழில் பண்ணி முன்னேறினவங்க நிறைய பேர், இழந்தவங்களும் நிறைய பேர். ஆனால் ஓவராலாக பார்த்தா அது ஒரு வேளை நல்ல கான்செப்ட் தான் வச்சுக்கிங்களேன். அந்த மொய் விருந்து வச்சு பத்திரிக்கை வைக்கையிலே நமக்கே தெரியும் மொய் வைக்கிறதுக்காக தான் இவர் நமக்கு வைக்கிறாருங்கிறது தெரியும். போகிறது போகாததுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. அங்கே போய் 5000 வைக்கிறது, 10,000 வைக்கிறது, 1,00,000 வைக்கிறது, 50,000 வைக்கிறது ஏன் விருப்பம், அது வந்து எனக்கு கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றுனா நான் போய் உங்களுக்கு 5000 10,000 வச்சுட்டேன்னா நாளைக்கு வைக்கையில் நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குறாப்புல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வட்டி இல்லா கடன் அது. இது வந்து நல்ல கான்செப்ட். சார், நீங்கள் வந்து ஒரு MBA ஃபினான்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மொய்யை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அணுகணும்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிப்பாக சொல்லுவீங்க? சரியான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துட்டு இந்த தொழில் செய்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த மொய் விருந்து வச்சு அந்த மொய்யை வாங்கினீங்கன்னா சரி. அதாவது இப்போ உங்களுக்கு நடிப்புன்றது ஒன்று பிடிச்சி நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ என்ன சொன்னீங்க MBA ஃபினான்ஸ்னு, என் பேட்ச்மேட்டர்லாம் வெளிநாட்டில் எங்கெங்கே போயிட்டாங்க. நான் டே 1லேருந்தே பாலிடிக்ஸ்குள்ளே வந்தேன். அப்போ நமக்கு பிடிச்சி செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதில் தான் சக்ஸஸ் ஆக முடியும். கிடச்சிச்சேங்கிறதுக்காக செய்கிற எதுலேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. சரிங்களா? ஆகவே முடியாது. மொய் விருந்து வச்சா பணம் கிடைக்குமேங்கிறதுக்காக, பணம் வந்ததுக்கப்புறம் இந்த பணம் வந்துச்சேங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தொழிலை தேடினீங்கன்னா தப்பு. நிறைய பேர் தோக்குற இடம் அந்த இடம் தான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பிஸியான ஷெடியூலில் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. மொய் வைக்க அஞ்சாதவர்கள் வெஸ் மொய் வைக்க அஞ்சுபவர்கள். இது யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியாக இது இல்லாமல் எதை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் நான் பார்க்குறேன். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிஸ்டம் நம்ம கல்ச்சரில் தான் இருக்குது. அதுதான் இந்த மொய் கலாச்சாரம். அது இந்த மொய் கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சுழற்சி முறை, செல்வ பகிர்வு இருக்குது. மக்களுக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்னா நாமளே கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் தான் இது. நம்ம பண்டைய காலத்தில் பண்ட பரிமாற்றம் தான் இருந்தது. அந்த பண்ட பரிமாற்றம் முடிஞ்சு எப்போ பணமுறைக்கு வந்தோமோ அந்த பணமுறை வந்து நம்ம உதவி செய்யணும், இது எப்படி செய்கிறது கேட்டால் கூச்சப்படுவார். அப்போ அவர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போய் கையில் இருந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க, 500 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு மெதுவாக யாரோ ஒருத்தர் அங்கே முன் வந்து கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் இது நடந்திருக்கும் இல்லைங்களா? அப்போது இது எப்போ ஒரு இடத்துக்கு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள இதை நிர்பந்தமாகவும் அழுத்தமாகவும் இதை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது. ஏங்க உதவணும்னு வந்துட்டு ஏங்க உபத்திரம் பண்ணுறீங்க, எப்போ சைலண்ட் ஃபோன் போட்டு கேட்குறீங்க, எங்களால் முடிஞ்சால் செய்ய மாட்டோமான்னு ஒரு நம்மளை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிற ஒரு நிலைமைகள் வரும்போது அங்கே தான் நம்ம பயப்படுறோம். இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு விவாதம் நடப்பதற்கே ஏன் முக்கியமான காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை இந்த மொய் கலாச்சாரம் வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. ஒரு டிரான்சிஷன் ஃபேஸாக தான் இந்த நிகழ்ச்சியே இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இதுக்கு தீர்வு சொல்வதை விட ஆரோக்கியமாக இதை எப்படி நகர்த்துவதுங்கிறதா நம்ம விவாதமாக இருக்குது. அதுக்கான உரையாடல் தான் நீங்களும் அழகாக பேசுனீங்க, இங்கிட்டு இருக்கிறவங்களும் அழகாக பேசினாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது ஆரி அர்ஜுனன்.